ஜபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாண்டவரே, இந்த லெந்து நாட்களிலே, தபசு நாட்களிலே ஒவ்வொரு நாளும் அதிகாலையில வந்து தவறுகளும் தண்டனைகளும் என்ற தலைப்பிலே நாங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தவறுகளை ஆராய்ந்து பார்த்து அவர்கள் பெற்ற தண்டனையும் நாங்கள் அறிந்து கொண்டு இந்த நாட்களில் மாத்திரமல்ல வாழ்நாள் முழுவதும் இப்படிப்பட்டான தவறுகளை எங்களுடைய வாழ்க்கையில் செய்யாத நாங்கள் வாழ முடியாத ஒரு சாக்கியத்தை தொடர்ந்து எங்களுக்கு தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் யார் மூலமாக நீ உணர்த்துகிறோ அந்த வார்த்தை எங்களுக்கு பிரயோஜனமா இருக்க உதவி செய்யும். நீ பேசும் ஆண்டவரை நாங்கள் கேட்கிறோம். இயேசு மூலம் கேட்கிறோம். அன்புள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிற வாழ்வை வாழ்வதுதான் நம்முடைய இந்த லெந்து நாட்களிலே நாம ஆலயத்தில் வந்து வேதாராய்ச்சியை கலந்து கொள்வது, அதனுடைய காரியங்கள் அப்பொழுதுதான் சரியாக இருக்கும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனிடத்தில் ஒருவனும் பிரியமாக இருக்கவே முடியாது. நேற்றைய தினத்திலே மாலையிலே சகோதரி லில்லி ஜான் அவர்கள் பரிசுத்தத்தை குறித்து நம்மோடு பரிசுத்த வாரத்திலே பகிர்ந்து கொண்டார்கள். பரிசுத்தத்தையும் தேவனையும் நாம் பிரித்து பார்க்க முடியாது. அவர் பரிசுத்தர். ஆகிய நாமளும் பரிசுத்தராக இருக்க வேண்டும். அதற்காக தான் வருகிறோம். வேதாராய்ச்சியுடைய நோக்கம் என்ன? காலையில் எழுதுதான் உடம்புக்கு நல்லது இல்ல, காலையில் எழுது அதெல்லாம் நல்லதுதான், ஆலயத்தில் வருவது நல்லதுதான். ஆனா தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் போது, இந்த வார்த்தைகள் நம்மோடு பேசும்போது நாம் பரிசுத்தத்திலே பரிசுத்தம் அடைகின்றோம். ஏன்னா தவறு செய்யக்கூடிய, தவறை தூண்டக்கூடிய, பாவங்கள் செய்யக்கூடிய ஒரு உலகத்திலே, ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிதான் இந்த கிருபையின் நாட்களை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆண்டவர் தொடர்ந்து பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆனா இவைகளெல்லாம் கேட்டு நாம் தொடர்ந்து தேவனுக்கு பிரியமாக வாழுகிறோமா என்றால் இல்லவே. நம்மை காட்டிலும் மற்ற தெய்வத்தை வணங்குகிறவர்கள் பரிசுத்தமாக வாழ முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்லுகின்றேன். இது கல்கத்தாவிலே நடந்த ஒரு சம்பவம், உண்மை சம்பவம். ஒரு மனிதர் ரோடு வழியாக நடந்து போய் கொண்டிருந்தார். அவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா அவர் பிரபலமானவர். ஆனா தன்னை அவர் வெளிப்படுத்துறதே கிடையாது. ரொம்ப அடக்கமானவர், தாராள குணமுடையவர், உதவி செய்யக்கூடியவர். யார் எது கேட்டாலும் அவர் உதவி செய்வார். அந்த மாதிரி ஒரு மனிதர் ரோட்டிலே நடந்து போய் கொண்டிருக்கும் போது எதிரே ஒரு மனிதர் அழுது கொண்டே துக்கத்தோடு வந்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானா இருந்தா அதை பார்த்துட்டு எதுக்கும் அழுகிறான்ட்டு நம்ம கடந்து போவோம். அவனை போய் நீ ஏன் அழுகுறன்னு கேட்க மாட்டோம். ஆனா இவர் அப்படிப்பட்ட குணமுடையவர் அல்ல. அதனால இவர் என்ன பண்ணா, எதிர போய் நின்றுட்டு, என்ன தம்பி உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் நீ அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு. ஐயா போங்கயா, நானே கஷ்டத்துல இருக்கேன், நீங்க வந்து எனக்கு என்ன பண்ண போறீங்க? இல்ல உன் கஷ்டத்தை சொல்லு. அதெல்லாம் வேணாம், என் கஷ்டத்தை நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு இவர் விடல. இல்ல நீ அழுவதனுடைய நோக்கத்தை எனக்கு சொல்லியே ஆகணும். அப்ப அவன் சொன்னான், சரி நீங்க ரொம்ப வற்புறுத்தி கேட்கறதுனால சொல்றேன். ஒண்ணு இல்ல, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தேன். அந்த கடனை என்னால கட்ட முடியல. 1 லட்சம் ரூபாய் இப்ப நான் கட்ட வேண்டும். கோர்ட்ல கேஸ் போட்டுட்டாங்க. நாளைக்கு எனக்கு தீர்ப்பு. நிச்சயமாக எனக்கு சிறை தண்டனை உண்டு. அப்போ என்னுடைய குடும்பங்களை நான் இழந்து நான் ஜெயில இருக்கணும். இப்ப இந்த நேரத்தில் உதவி செய்யக்கூடிய யாருமே இல்லையே, அதனாலதான் நான் அழுதுகிட்டே நான் போறேன். நாளைக்கு என் நிலைமை என்னவோ என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவன் தன்னுடைய நிலையை சொன்னானா. அவரு பார்த்துக்கிட்டு ஏதோ உதவி செய்வார்னு அவர் சொன்னா. அவர் ஒரே வார்த்தை சொன்னாரு, கவலைப்படாத, கடவுள் பார்த்துக் கொள்வார், கடவுள் பார்த்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இவனுக்கு இதுக்கான ஆளு நம்ம கிட்ட கேட்டான், எதாவது ஹெல்ப் பண்ணுவாரு பார்த்தா இவ்வளவு கஷ்டப்பட்டு, சரி ஏதோ ஒரு ஆறுதல் சொல்லி இவன் போயிட்டான். அடுத்த நாளைக்கு கோர்ட்டு ஆரம்பமாகுது. இவன் பேரை சொல்லி அழைக்கிறார்கள். இவன் கூண்டுல வந்து நிக்கிறான். அப்போ ஜட்ஜி சொல்றாரு, எப்பா உன் தண்டனை ரத்து செய்யப்படுகிறது. இவனுக்கு அதிர்ச்சியா இருக்குது. என்னடா இது, நேற்றைய தினத்துல வந்து எனக்கு இவ்வளவு ஒரு பிரச்சனை இருந்தது, யாரும் நமக்கு உதவி செய்யலன்னு நினைச்சேன், எப்படி ரத்து செய்யும் அப்படின்னா. அப்போ ஜட்ஜி சொல்றாரு, இல்ல உன்னுடைய பணத்தை ஒருத்தர் கட்டிட்டாரு, அதனால உன்னை நாங்க விடுதலை செய்தோம், அந்த கேஸை வாபஸ் பண்ணிட்டாங்க, நீங்க என்ன பண்ணலாம், நீங்க வேலையை பார்க்கலாம். யாரு என்னன்னு அவனுக்கு தெரியல, அவருக்கு கடைசி வரைக்கும் தெரியல. அது நடந்தது என்ன தெரியுமா? இந்த மனிதர் எதிரில் வந்தாரு, ஒரு மனிதர், அவர்தான் போய் கோர்ட்ல அந்த 1 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டி அவனுக்கு அந்த விடுதலை அவன் வாங்கி கொடுத்து, அவர் எதற்கும் யாருக்கும் எதுவும் சொல்லாம, என் பேர் கூட யாருக்கும் தெரிய வேணாம்னு சொல்லிட்டு அவர் கடந்து போனதாக இந்த
கதை சொல்லுகிறது. இது கதை அல்ல, நடந்த சம்பவம். இது கல்கட்டாவில் இருக்கிற ஒரு மனிதர். அவர் ஒரு நான் அதுதான் சொல்றேன், புறமதத்தினராக இருந்தா கூட அவருடைய பெயர் இன்றைக்கும் கொடைவள்ளல் என்ற ஒரு பெயரோடு அவர் விளங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் தன்னை அவர் பெருமைப்படுத்தினதே கிடையாது. அவர் பெயர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அவருடைய பேர். இது ஒரு நான் வரலாறுல இதை படித்தேன். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஒரு உண்மையான தெய்வத்தை வணங்காத ஒரு மனிதனே இப்படியாக ஒரு தியாக குணத்தோடு, தாராள குணத்தோடு, அடக்கத்தோடு அவர் வாழ வேண்டும் என்று யோசிக்கும் போது, வானத்தையும் பூமியும் படைத்த ஒரே தெய்வம், உண்மையான தெய்வம், ஒரே ஆண்டவர், ஒரே கடவுள், அவரை வணங்கி கொண்டிருக்கிறா எந்த அளவுக்கு நாம் தேவனுக்கு பிரியமா இருக்கணும்ல. இன்னைக்கு நாம் அப்படி இருக்கிறோமா? அதற்காக தான் இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக தான் இந்த தலைப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம எப்படி உதவி செய்யணும் யோசிச்சு பாருங்க. ஒரு சர்ச்சில் இதுவே பெரிய கிரவுண்டு, அது இருட்டா இருக்குதுன்னு சொல்லி சர்ச்சில் கூடி என்ன சொன்னாங்க, ஒரு பெரிய லைட், ஒரே லைட்டு, ஆனா அது பெருசா நல்ல பெருசா வெளிச்சு தர்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தாங்க. யாராவது உதவி செய்யணும்னு ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் நான் அதுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி என்ன பண்ண, அதுக்கான செலவை ஏற்று லைட், பெரிய லைட்டை மாட்டி விட்டுட்டார். ஆனா மாட்டுனா அதே இருட்டு, வெளிச்சமே காணும். அப்ப எல்லாருக்கும் ஆச்சரியம், ஏன் இவ்வளவு வெளிச்சம் இருக்குன்னா அவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த பெரிய லைட்ல அன்பளிப்புன்னு சொல்லி இவருடைய பெயரை போட்டு ரெட் கலர்ல போட்டு ஃபுல்லா லைட்டை மறைச்சு வச்சிருக்கிறார். அப்படி வச்சா எப்படி வெளிச்சம் வரும் யோசிச்சு பாருங்கல்ல. இன்னைக்கு நாம கொடுக்கறத நம்ம பிரஸ்தாபப்படுத்த விரும்புகிறோம். ஆண்டுடைய நோக்கம் நாம் அமைதியாக, அடக்கமாக, தேவனுக்கு பிரியமாக நம்ம எல்லாவற்றையும் நாம் ஆண்டவருக்கு உண்மையாக செயல்படுத்த வேண்டும் என்றுதான் ஆதாம் ஏவாள் ஆரம்பித்தங்க தவறுகள், தண்டனைகள். இன்றைக்கு நான் கடைசியாக உங்களோட பேசுவோம். நாளைக்கு வாக்குத்தத்தம், வியாழக்கிழமை நாம் சாட்சி சொல்ல போகிறோம். சாட்சி, அதுக்கு பிறகு ஜெபங்கள், இவைகள் மூலமாக நாம் அந்த ஒரு மணி நேரத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாட்களே நம்மோடு பேசியிருக்கலாம், ஒருவேளை பொருத்தனைகள் பண்ணி தீர்மானம் பண்ணி ஆண்டவர் உங்களுக்கு நிறைவேற்றி இருக்கலாம். இந்த காரியங்களை நம்ம வியாழக்கிழமை நாம் செயல்படுத்த போறோம். இன்றைக்கு நான் இந்த வேதாராய்ச்சி என்னுடன் முடிக்க போகிறோம். ஆதாம் ஏவாளை ஆரம்பித்தது இன்னைக்கு அப்படிப்பட்டான ஒரு ஜோடியோடு தான் இன்னைக்கு நான் முடிக்க போறேன். ஆதாம் ஏவாளை எப்படி நாம் ஆரம்பித்தோம், இன்றைக்கு அனனியா சப்பீராள் என்கிற ஒரு ஜோடியை குறித்து தான் இன்றைக்கு அவருடைய தவறுகளை நாம் ஆராய போகிறோம். எத்தனை மனிதனுடைய தவறுகளை பார்த்துட்டோம்? கிட்டத்தட்ட 34 பேருடைய தவறுகளை நம்ம பார்த்துட்டோம். இந்த எல்லா தவறுகளுமே நம்முடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் இருக்காது. ஆனா ஏதோ ஒரு தவறு, ஏதோ ஒரு பாவம் கண்டிப்பாக எனக்கோ உங்களுக்கோ நமக்கு நிச்சயமாக அந்த பாவம் இருக்கும். அவைகளிடெல்லாம் மீள்வதற்காகத்தான் நாம் வேதாராய்ச்சிக்கு வருகிறோம். இது இந்த பரிசுத்த நாட்களோடு, இந்த கிருபை நாட்களோடு, இந்த 2 நாட்களோடு முடிவதல்ல. வாழ்நாள் முழுவதும் நம் ஜீவன் இருக்கும் வரைக்கும் நாம் தேவனுக்கு பிரியமாய் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அதற்கு தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அதற்கு தான் ஆண்டவர் நமக்கு திட்டத்தோடு நமக்கு ஆண்டவர் நம்மை இந்த வேதாராய்ச்சிக்கு அழைத்து வருகிறார். இப்போ ஆதாம் ஏவாளை ஆரம்பித்து இன்றைக்கு நாம் அனனியா சப்பீராள் என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த தவறுகளை நம்ம பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிங்க. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயம், ஒரே மனமுள்ளவர்களாக இருந்தார்கள். ஒருவனாகிலும் இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆதி அப்போஸ்தலர்கள், சபை மக்கள், இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், என் வீடு உங்களுக்கு நான் பங்கு போட முடியுமா, என் கதையை உங்களுக்கு பங்கு போட முடியுமா, என் பணத்தை உங்களுக்கு பங்கு போட முடியுமா? ஆனா அன்றைக்கு யாருடைய பணமா இருந்தாலும், யாருடைய பொருளா இருந்தாலும், யாருடைய பொதுவாக இருந்தது. யார் வேணா இதை வேணா பயன்படுத்திக் கொள்ளலாம். எப்படி இருக்குது பாருங்க. இல்ல அன்னைக்கெல்லாம் இப்படி வந்துச்சுன்னா இன்னைக்கு ஒருவேளை வசதி படைத்தவர்கள் இருப்பாங்க, வசதி இல்லாதவர்கள் இருப்பாங்க. வசதி இருக்கிறவர்கள் வசதி இல்லாதவங்களுக்கு அவங்க எடுத்துக்கலாம், கேட்கல தேவையில்ல, நாங்களே எடுத்துப்போம். அப்படி இருந்தா இப்படி இருக்கும்ல. ஆனா அன்றைக்கு எல்லாமே உண்மையா இருந்தாங்க, அது சரியா செயல்படுத்தினார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது இந்த மாதிரி நிலைமையில அவர்கள் கொண்டு வந்து யாருமே கட்டாயப்படுத்துறாங்க. எல்லாருமே என்ன பண்ணா, தன்னுடைய காணிக்கைகளை ஆலயத்தினுடைய காரியங்களுக்காக தாராளமாய் கொடுத்தார்கள். அப்ப 36ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்கிற ஒரு மனிதன் என்ன பண்ணா, தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று, 37ஆம் வசனம், தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். 4ஆம் அதிகாரம் 37 வசனத்துல. அப்போ இது யாருக்கும் செய்ய வேண்டும் என்று கட்டளையாக அறிவிக்கப்படல.
தானே மனமோந்து எல்லாத்தையும் செயல்படுத்தினார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அனனியா சப்பீராள் என்கிற ஒரு கணவன் மனைவி இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு இடத்தை விற்கிறார்கள். புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஒரு இடத்தை விற்கிறார்கள். யாரும் விற்க சொல்லல. அனனியா சப்பீராளுக்கு என்ன தவறு என்று நாம் பார்க்கும்போது அவங்க பண ஆசை உடையவர்களாக கிடையாது. நேற்றைய தினத்துல நாம் ஒருத்தரை பத்தி பார்த்தோம். யாரு அவன்? என்ன ஆசை உடையவனா? பண ஆசை உடையவனாக இருந்தான். 30 வெள்ளி காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்தான். ஆனா இவங்களுக்கு பண ஆசை ஒருவேளை இவங்களுக்கு இருந்திருந்தா இவங்க நிலத்தை வித்திருக்க மாட்டாங்க. வித்தியாக கொடுக்க போறாங்கல்ல. பண ஆசை கிடையாது இவங்களுக்கு. ஆனா இவங்கள்ட்ட இருந்த என்ன தவறு தெரியுமா? பார்க்கலாமா? 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராளும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். என்ன பிரச்சனை? இவங்களுக்கு எல்லாரும் செஞ்சுட்டாங்க, அதனால நாமளும் செய்யணும் எண்ணம் வந்துச்சு. அந்த இவங்களுடைய நோக்கம் என்ன? விற்று கொடுப்பதாக இருந்தா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? முழுமையா கொடுத்திருப்பாங்க. இவன் வெளியே நம்மளை புகழ வேண்டும் என்பதற்காக ஒரு மாய்மாலத்தோடு அந்த காரியத்தை அவர் செய்கிறார். அதுதான் அங்க ஒரு பாவம், ஒரு தவறாக அங்க தூண்டப்படுகிறது பார்க்கிறோம். ஏன்னா மற்றவர்கள் பார்வைக்கு அப்பா இவங்க மாதிரி எப்போ எல்லாத்தையும் கொண்டு கொடுத்துட்டாங்க, ஆனா அவங்க என்ன பண்ணல? எல்லாவற்றையும் அவங்க கொடுக்கல. அப்ப மற்றவர்கள் புகழும்படியாக அவர்கள் மாய்மாலமாக இந்த காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள். ஒருவேளை இல்லாதாலும் அவர் கட்டாயமாக அவர் சொல்லியிருந்தா நீங்க பரவாயில்ல. ஆனா இவர்களே அவர்களை பார்த்து மற்றவர்களை பார்த்து எல்லாரும் கொடுக்கிறாங்களே நாமும் கொடுப்போம் என்ற நோக்கத்தோடு வந்தாலும் கூட இவர்கள் தன்னை புகழ வேண்டும், தன்னை பெருமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவங்க நிறைய கொண்டு வந்து கொடுக்கிற மாதிரி அவங்க வெளிப்படுத்துறாங்க. தேவன் வெறுக்கிற காரிய வேதவாதர்கள் சதிசெயல் பரிசெயல்ல பார்த்து ஆண்கள் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவார். என்ன சொல்லுவார்? மாயக்காரர்களே. இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்வார். மாய்மாலவே என்ற வார்த்தை வேதத்துல சொல்லப்படல, ஆனா மாயக்காரரே என்று வருகிறது. நீங்க வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே, நீ மாய்மாலம் செய்யக்கூடியவர்களாக இருந்தா உங்களுக்கு என்னது? ஐயோ! வேதம் அப்படிதான் சொல்லுது. ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை நீங்க பூட்டி போடுகிறீர்கள். ஆமா. அடுத்து நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க விடுவதும் இல்லை. இது நிமித்தமாக நம் மாய்மாலத்தினால நாமும் பரலோகம் போவதில்லை. போகிறவங்களே என்ன பண்றீங்க? தடுக்கிறீங்க, போகாம விடுறீங்க. ஆண்டவர் இருக்கிறார். இத மாயக்காரர் உங்களுக்கு ஐயோன்ற இவர்கள் இதெல்லாம் செஞ்சாங்க, மாய்மாலம் பண்ணினார்கள். விற்றதை முழுவதுமாக அவங்க கொண்டு வந்து கொடுத்திருக்கணும். தனக்கு பேரு சொல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அவர்கள் அதை மறைக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். அது மாத்திரமல்லாம அதே மத்தேயு 23:25 வாசிங்க. மத்தேயு 23:25 வாசிங்க. பாத்தீங்களா? இதேதான் அனனியா சப்பீராள். வெளிப்புறத்தை எப்படி இருக்காங்க? சுத்தமா வச்சிருக்கிறாங்க. இல்ல பாக்குறதுக்கு ஐயோ சர்ச்சில் தாராளமா கொடுக்குறாங்க தெரியல மாதிரி. வேற ஆள் என்ன சொன்னார்? வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாதுங்க. நீங்க தெரியாம கொடுக்கணும். நம்ம ஒண்ணு பெருசா ஒண்ணு அப்படி ஒண்ணு எல்லாருக்கும் பிரசித்தம் பண்ணிட்டு இருக்குல்ல. இந்த அனனியா சப்பீராள் அதை செஞ்சாங்க. வெளியே நீங்க சுத்தமா இருக்கிறீர்கள் அவர் சொல்றாங்க, ஆனா உள்ளுக்குள்ள அதான் சொல்றாரு, வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை என்று சொன்னார். சதுசேயரை பரிசேயரை பார்த்து நீங்க வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. பல கல்லறை நீங்க கலர் தோட்டத்துல பாத்தீங்கன்னா சும்மா நல்லா ஷைனிங்கா பல 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 பலன்னு அழகா இருக்கும் பாக்குறதுக்கு, ஆனா உள்ளுக்குள்ள நாற்றமா இருக்கும். அதுதான் நீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இந்த அனனியா சப்பீராள் அந்த மாய்மாலத்தை தான் அவங்க பாக்குறாங்க. அவங்கள் நாங்களும் அதிகமாக கொடுக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக கொண்டு வந்து கொடுக்கிறார். இது முதல் பாவம், முதல் தவறாக சொல்லப்படுகிறது. இரண்டாவது வேதம் சொல்கிறது அவர்கள் வஞ்சித்தார்கள் என்று வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. தன் மனைவி அழிய ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். விற்றவர்கள் எதற்காக விட்டார்கள்?
அப்போஸ்தலருடைய பாதத்தில் ஆலயத்திலே கொடுக்க வேண்டும் என்பதற்காக விட்டார். அப்ப விற்றதை அவங்க என்ன பண்ணிருக்கணும்? முழுமையாக கொண்டு வந்து கொடுக்கணும். அதுதானே. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? ஆமா, 2 பேரும் சேர்ந்துதான். அரிய தன் மனைவி அரியதான் வாசிக்கிறோம். எப்படி ஆதாமும் ஏவாளும் 2 பேரும் 2 பேருக்குமே இது தவறு என்று தெரிஞ்சு, பாவம் என்று தெரிந்துமே அவர் செஞ்சார். அதே மாதிரி இவங்களுக்கு அது தப்புன்னு நல்லா தெரியும். ஆனாலும் தேவன் உடைய பணத்தை நல்ல கவனிங்க, அது நிலமாக, அது பொருளாக அவர்களுக்கு இருக்கிற வரைக்கும் யாருக்கு சொந்தம்? அவங்களுக்கு சொந்தம். ஆனா காயம் ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க அதை விற்ற பிறகு அது யாருக்கு சொந்தம்? ஆண்டவருக்கு சொந்தம். அப்ப ஆண்டவருக்கு சொந்தமானதை என்ன பண்ணாங்க? வஞ்சித்தார்கள் என்று வாசிக்கிறோம். அனனியா மட்டும்தான் வரா, ஒய்ஃப் எங்க இருக்கிறாங்க? வீட்டுல இருக்கிறாங்க. ஆனா அவருக்கு தெரியும் வரல, அவ்வளவுதான். ஆனா 2 பேரும் சேர்ந்துதான் கூட்டு களவாணிகள் சொல்லுவாங்கல்ல, இல்ல? ஆமா, ஜாடிக்கேத மூடி, அப்படிதான். இப்போ இங்க இவர்கள் மனம் மட்டும் வரா, அங்க என்ன நடக்குது? அன்று சர்ப்பம் அவர்களை வஞ்சித்தது போல இவர்கள் தேவனை வஞ்சிக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் இந்த வஞ்சிக்கிறத பத்தி ஒரே இடத்துல தான் அவர் சொல்றாரு. எதுல சொல்றாரு உங்களுக்கு தெரியும்? மல்கியா 3 என்ன சொல்றாரு? தசம பாகத்தினாலே எங்களை நீங்கள் வஞ்சித்தீங்க சொல்றாரா இல்லையா? மல்கியா 3:8 வாசிங்க. மல்கியா 3:8. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? இத யார் செஞ்சா? இப்போ இங்க அனனியா சப்பீரா செஞ்சா. அது உன்னுடையதா இல்லையா? அது உன்னுடையது. அதை விற்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ உன்னை பிரசித்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக, தன்னை பெருமையாக காட்ட வேண்டும் என்பதற்காக மாய்மாலத்தோடு நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் வஞ்சித்து வைத்து பாதியை நீங்க கொண்டு வந்து ஆலயத்தில் வச்சீங்க. தேவன் சொல்கிறார், மனிதன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ உடனே கேள்வி கேட்கிறோம். என்ன கேட்கிறோம்? நாங்கள் எதினால் வஞ்சிக்கிறோம், வஞ்சித்தோம். சொல்லுங்க, வாசிச்சுங்க. நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள், எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள், தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. பாத்தீங்களா? போதும் போதும், எனக்கு விஷயம் வந்துச்சு, அவ்வளவுதான். அப்போ ஆண்டவருடைய பணத்தை நாம் கொடுக்காமல் இருந்தா அது தேவனை நாம் வஞ்சிக்கிறோம். இப்ப ஆண்டவருக்கு இப்படி எல்லாவற்றையும், நான் எனக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா 1 லட்சம் ரூபாய் நான் அப்படியே கொடுத்துக்கணும் ஆண்டவர் சொன்னாரா? அப்படி சொல்லல. 10ல் 1 பங்கை நீங்க கொடுக்கணும். அது அது கட்டளை. அதை மீறுகிறவர்களுக்கு பாவம். தேவனை வஞ்சிப்பது பாவம், தேவனை வஞ்சிப்பது தவறு. தேவனுக்குரியதை நீங்கள் எடுத்து செலவு செய்வது பெரிய பாவம். ஆசீர்வாத குறைவு கண்டிப்பாக நமக்கு வரும். அது கர்த்தருக்குரியது, அது ஆலயத்துக்குரியது, அது தேவனுக்கு, தேவனுடைய காரியங்களுக்காக செலவு பண்ணக்கூடியது தசமபாகம். அதை நீங்க வஞ்சிக்கிறீங்க. இவர் இது தசமபாகம். அனனியா சப்பீரா தசமபாகம் அல்ல, ஆனால் ஆண்டவருக்காக விட்டார்கள், ஆண்டவருக்காக கொடுப்பதற்காக விட்டார்கள். ஆனா அவர்கள் முழுமையாக கொடுக்காதபடி அவர்கள் பாதி வஞ்சித்து பாதியை கொடுத்தார்கள். இப்ப தசமபாகத்துல பாதி நீங்க கொடுத்தா போதுமா? பாதி நீங்க பயன்படுத்தலாமா? இன்னைக்கு தசமபாகம் நிறைவாய் கொடுத்து யாரும் கெட்டு போனதே இல்லை. ஆனா தசமபாகத்தை வஞ்சித்து வைத்து அதை நாம் நமக்கு செலவு பண்ணும் போது அது தேவன் அது ஒரு தண்டனையை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். இது அனனியா சப்பீரா. ஒருவேளை அவர் பெரிய பெரிய தண்டனை நமக்கு கிடையாது, ஆனா ஆண்டவர் சின்ன சின்ன ஒரு தண்டனை, சிக்ஷையை ஆண்டவர் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். என்னை நீங்கள் சோதித்து பாருங்கள் சொல்றாரு, என்ன டெஸ்ட் பண்ணி பாருங்கன்ற இந்த ஒரு வார்த்தை தான். வஞ்சித்தீர்கள் என்று சொல்றாரு, அதே நேரத்தில் நீ கொடுத்து என்ன டெஸ்ட் பண்ணி பாருங்கன்ற. ஆமா, என்ன பண்ணுவார் ஆண்டவர்? ஆண்டவர்களை வாங்கிட்டு அப்படியே அனுப்பிட மாட்டாருங்க. நீங்க 10ல் 1 கொடுத்தா ஆண்டவர் அதை 1, 2, 3, 5, 10 மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சொல்ல, வானத்தின் பலகணிகளை திறந்து இடப்பெல்லாம போக மட்டும் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். கூரையை பிச்சுக்கிட்டு சொல்லல, கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கணுவாங்களே, அது மாதிரி கொடுப்பாங்க. ஆனா நீங்க சரியானதை செய்யுங்க, கொடுங்க. இது எனக்காக சொல்லல, உங்களுக்காக, உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக. தேவனுக்கென்று கொடுத்தவர்கள் ஒரு நிலையிலும் கெட்டு போனதில்லை. இங்க அனனியா சப்பீரா அவங்களே தான் வழிய வந்தார், யாரும் கட்டளை இல்லை. ஆனா வஞ்சித்தார்கள் என்று வாசிக்கிறோம். நாமும் தேவனை வஞ்சிக்கிறோம். ஆராய்ந்து பாருங்க, கர்த்தரை நான் வஞ்சிக்கலாமா? ஒரு மனுஷனையே நம்ம வஞ்சிக்க கூடாது. இன்னைக்கு தாய் தகப்பன எத்தனை பேர் நேசித்து கடன் பண்றாங்க,
பெற்றோர்கள் பிள்ளைகளை எத்தனை பெற்றோர்கள் அவர் நேசித்து கடன் பண்றாங்க, பிள்ளைகளையும் அவர் நேசிக்கணும், தாய் தகவலும் நேசிக்கணும். இதெல்லாம் தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒழுங்குகள். செய்ய வேண்டியதை செய்யாமல் போனா அது பாவம். அப்ப இது தேவனை வஞ்சிக்கிற இந்த விஷயத்துல அனனியா சப்பீரா பெரிய பாவத்தை செய்தார்கள் என்று வாசிக்கிறோம். சரி, அதோடு முடியும்னா இன்னொரு தவறு அவங்க செய்யறாங்க. பேதுரு அங்கே வரும்போது 4 வசனத்தை வாசிங்க. அதை விற்கும் முன்னே நல்ல அழகா சொல்றாருங்க. அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க, அதுக்கு பேதுரு தான் ஒரு தலைவர் மாதிரி, ஹெட் மாதிரி. ஏன்னா இயேசு கிறிஸ்து வானத்துக்கு போய்விட்டா, அந்த சீஷர்கள் இருக்காங்க, எல்லாம் பொதுவாக எல்லாம் ஒன்றாயிருது. ஏழை பணக்காரன், மேல் ஜாதி கீழ் ஜாதி எந்த பிரச்சனையாக கிடையாது, எல்லாம் பொதுவாக இருந்தது. பொதுவாக இருந்தார்கள், ஒற்றுமையாக இருந்தார்கள். அப்பொழுது அவர்களும் மனமோந்து எல்லாத்தையும் கொடுத்தார்கள். அனனியா சப்பீராவும் கொள்வது கொடுத்தார். ஆனா அவள் வாய்மானத்தோடு வஞ்சித்து, இப்போ அதற்கு ஒரு பதில் கிடைக்குது. என்ன சொல்றாரு பேதுரு பாருங்க, அது உன்னுடையதா இருக்கவில்லையோ, அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ, நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொள்ளுதல்ல. இது அவனுடைய யாருக்கும் தெரியாதுங்க. இந்த பாவம், இந்த தப்பு அவனுடைய இருதயத்துக்கு தெரியும். அது யாருக்கு தெரிஞ்சது? இப்போ பேதுருக்கு தெரிஞ்சது. பேதுருக்கு எப்படி தெரிஞ்சது? ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார். இவன் இவ்வளவுதான் விட்டான பேதுருக்கு எப்படி தெரியும்? பேதுருக்கு தெரியவே தெரியாது, வாய்ப்பே கிடையாது. அப்ப பேதுருக்கு தெரிஞ்சதுன்னா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். சொல்லு, என்ன வஞ்சிக்கிறான், எனக்கு கொடுக்க வேண்டியது அவன் கொடுக்கல, அந்த நோக்கத்தோடு விட்டான். ஆனா பாதி எடுத்து வைத்து கொடுக்கிறான். பேதுரு ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க, அது உன் இருதயத்தை இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதில்ல. இப்போ சொல்லுங்க, நீ மனுஷனுக்கு அல்ல. மூணாவது அவன் முதல்ல மாய்மாலம் பண்ணினா, இரண்டாவது வஞ்சித்தான், இப்ப என்ன சொல்றான்? பொய் சொல்றான். சரி, அந்த இடத்திலேயாவது இவன் என்ன சொல்லிருக்கான்? ஆமா ஆமா, நான் வித்தேன், பாதிதான் கொண்டு வந்து கொடுத்தேன், தயவுசெய்து என்ன மன்னிச்சு என்ன சொல்லிருக்கல. ஆமா, நீங்க என்ன சொல்லுது? நீ தேவனிடத்தில் என்னோட பேரை சொல்ல, நீ என்னிடத்துல போய் சொல்லல, நீ என்னிடத்துல போய் சொல்லல, யாரிடத்துல போய் சொல்ற? தேவனிடத்துல போய் சொல்ல. அப்போ கேயாசி போய் சொன்னாங்க, நம்ம பார்த்தோம். அவன் பண ஆசைனால சொன்னான், போய் சொன்னான் இல்ல. எலிசா கேட்காத உடனே இவன் என்ன பண்ணான்? கேட்டேன்னு சொல்லி பொய்ய சொல்றான். ஏன்னா அவனுக்கு பணம் வருதுக்கா. இவங்க பண ஆசை கிடையாது, ஆனா தேவனுடைய காரியத்தை அவன் வஞ்சித்தாங்க. அதுக்கு அவங்க பாதி விற்று முழுமையா கொடுத்திருக்கலாம், விற்றதை முழுமையா கொடுத்திருக்கலாம். பெருமைக்காக இவ்வளவு விற்றாங்க, யாரும் செய்யாத ஒரு காரியத்தை அவங்க செஞ்சுட்டாங்க. மற்றவர்கள் புகழப்பட வேண்டும் என்பதற்காக இந்த மாய்மாலத்தை அனனியா சப்பீரா செய்தாங்க. அதனாலதான் வஞ்சிக்கிறாங்க. இப்போ வஞ்சித்தது மட்டுமல்லாம பேதுருக்கு எதிராக அவன் போய் சொல்ல, தேவனுக்கு விரோதமாக போய் சொல்லுகிறார். யோசிச்சு பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆதி அப்போஸ்தலர்களே முக்கியமான பங்கு வைத்தவர்கள் அனனியா சப்பீரா. இப்போ இந்த வார்த்தை பொய் சொன்னா என்று சொல்லுகிறார். இது அப்படியே இருக்கட்டும். இவன் மட்டுமா போய் சொன்னா? அடுத்து நீங்க 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஏறக்குறைய தண்டனைக்கு அப்புறமா ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு என்ன நடந்ததுன்னு இப்ப நமக்கும் தெரியல, வாசிச்சிட்டோம் ஆனா சொல்லல. இன்னும் என்ன நடந்தது தெரியாமல் உள்ளே வருகிறாள். பேதுரு அவளை நோக்கி, நிலைத்து இவளுக்கு தான் விற்று, இவ்வளவுக்கு தான் விற்று, அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. என்ன சொல்லிருக்கோம்? இல்ல, கொஞ்சம் நிறைய தான் வித்தோம், நாங்க என்ன பண்ணோம், எங்க தேவைக்கு நாங்க எடுத்து வைத்துக் கொண்டோம், ஏதோ ஒரு சொல்லிருக்கோம்ல. அதுக்கு அவர் சொல்ற, எனக்கு சொல்லி என்றால் அவள் ஆம் இவ்வளவுக்கு தான் என்று. அங்கேயும் போய் அவன் மட்டும் சொல்லல, மனைவி சேர்ந்து போய் சொல்லிருப்பான். ஆதாமும் ஏவாளும் தவறு செஞ்சாங்க. ஆனா ஆண்டவர் அவங்க கேட்கும் போது யாராவது குற்றத்தை ஒப்புக்கிட்டாங்களா? ஆதாம் என்ன சொன்னாரு? ஏவாள் என்ன சாப்பிட சொன்னா? உனக்கு எங்கேயா போச்சு மூளை? இல்ல, செய்யல. ஏவாள் என்ன சொன்னா? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. ஆனா சர்ப்பத்துக்கு தான் ஆண்டவர் கேட்கல. ஏன்னா சர்ப்பத்தினுடைய நோக்கமே மற்றவர்களை வஞ்சிப்பதுதான். ஆண்டவர் கேட்கல. எனக்கு தெரியும், அவன் உண்மையில சாத்தான் போய் சொல்ல மாட்டான். சாத்தான் நம்மள போய் சொல்ல வைப்பான், ஆனா அவன் போய் சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் உண்மையதான் பேசுவான், அவனுக்கு தெரியும். நம்மளதான் போய் சொல்ல வைப்பான். இங்க பாருங்க, இந்த என்ன நடந்ததுன்னே தெரியாது. ஆனா இந்த அம்மா 3 மணி நேரம் கழிச்சு வராங்க. ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 3 மணி நேரம் கழிச்சு வராங்க. இதே பேதுரு கேட்கிறாரு, அம்மா
இவ்வளவுதான் வித்தியா? ஆமையா, இவ்வளவுதான் வித்த. எவ்வளவு அருமையாக வாழ வேண்டிய ஒரு தம்பதி எவ்வளவு பெரிய தண்டனை அவங்களுக்கு கிடைச்சி தெரியுமா? ஒருவேளை இந்த பழைய ஏற்பாடின் காலத்துல நடந்ததுன்னா அது நம்ம பெருசா தெரியாது. ஆனா ஆண்டவர் கிருபையாக நமக்கு ஜீவனை கொடுத்து சிலுவையில எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னித்து அவர் மீண்டும் நான் வருவேன் என்று சொல்லி போன பிறகு நடக்கிற ஒரு சம்பவம். அப்போ இந்த நாட்களிலும் இப்படிப்பட்டதான ஒரு தண்டனை இருந்ததா? 2000 வருஷங்களுக்கு முன்பதாக இது நடந்தது. ஆண்டவர் பிறப்பதற்கு முன்பதாக நடந்ததுதான் அது வேற. ஏன்னா அப்போ ஆண்டவர் தண்டித்தான் வாசிக்கிறோம். ஆனா அதற்கு பிறகு ஆண்டவர் கிருபையை நமக்கு தந்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். ஆனா அந்த கிருபை நாட்களிலே நடந்தது என்ன தெரியுமா? தண்டனை. பேச்சே இல்லைங்க, ஆக்ஷன் தான் நடந்தது. தண்டனை பார்த்துலாமா? 5ஆம் வசனத்தை வாசிங்க. அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவளை கேள்விப்பட்ட யாவருக்கும் என்னங்க பாவம் பண்ண சாகர அளவுக்கு என்னங்க தண்டனை இல்ல? இதெல்லாம் நமக்கு நாம செய்யக்கூடாது என்பதற்காக இதெல்லாம் நமக்கு முன்னாடியே ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை நமக்கு வைத்திருக்கிறார். ஒருவேளை ஆண்டவரை நாம் வஞ்சிக்கிறோம் என்று சொல்லி நம்ம அவர்களுக்கெல்லாம் மரணம் தான் தண்டனைனா, இன்னைக்கு இங்க நான் நீங்க யாருமே சேர்ல உட்கார முடியாது. ஏன்னா அவ்வளவு பேர் நம்ம உண்மையான தேவனுக்கு இதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம்னா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு யோசிச்சு பாருங்க. நீங்க ஒருவேளை அதையும் தாண்டி நான் கொடுக்கிறேன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம், நீங்க பயப்பட வேண்டாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் அப்படி இல்லை. நம்மளை ஆண்டவர் கிருபையாக மன்னித்து இருக்கிறார். இந்த அனனியாவுக்கும் சப்பீராவுக்கும் நடந்த தண்டனை நமக்கு கிடைச்சிருந்தா இன்னைக்கு நாம் மண்ணோடு மண்ணாய் மக்கி போயிருக்கும். ஆனா ஆண்டவர் அப்படி செய்யல. நம்ம ஆண்டவர் நம்மை ரொம்ப நேசிக்கிறார். அவர் மீது மிகுந்த அன்புடையவராக இருக்கிறார். தன் பிள்ளைகளை காட்டிலும் மேலாக ஆண்டவர்களை, பெற்றோர்கள் பிள்ளைகளை நேசிப்பதை காட்டிலும் மேலாக ஆண்டவர்களை நேசிக்கிறார். அதனால உங்களை ஆண்டவர் தவறு செஞ்சாலும் நீங்கள் பாவம் செஞ்சாலும் ஆண்டவர்களை மன்னித்து விடுகிறார். ஆனா அனனியாவுக்கு அது கிடைக்கல. அதை கேட்க அப்ப செகண்ட்ல ஒரு பெரிய பாவமே இல்லை. இதை பார்த்தீங்கன்னா அது பெரிய பாவமே இல்லை. பொய் சொல்றது சாதாரண ஒரு மனுஷனுடைய இயல்பு, வஞ்சிக்கிறது சாதாரண ஒரு இயல்பு. இதை விட மேலான பாவம் செஞ்சவங்க ஆதி அப்போஸ்தலர் சபையில கண்டிப்பா இருந்திருப்பாங்க. அவர்கள் எல்லாம் ஜீவனை விடல. ஆனா இங்க ஏன் நடந்ததுன்னா, இவங்க வந்து எல்லாவற்றையும் மறைத்து ஆலயத்துல வந்து பொய்ய சொல்லி வஞ்சித்து இவர்கள் நமக்கு ஒரு முன்னோடியா இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் இவர்களை தண்டித்தார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு இந்த தண்டனை ஆண்டவர் நிச்சயமா தரமாட்டார், அதை நான் அடிச்சு சொல்ல முடியும். ஆனா சின்ன தண்டனைகளே ஆண்டவர் தருவார், செல்லமான தண்டனை தருவார். நம்மை தாங்கக்கூடிய அளவுக்கு தண்டனை ஆண்டவர் கண்டிப்பா தருவார்கள். ஏன்னா நாம் ஒரு முறை தேவனால் அழைக்கப்பட்டு விட்டால் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவர் எப்பொழுதும் நம்மை கைவிட மாட்டார். நாம் ஒரு முறை ஆண்டவராலே பேர் சொல்லி அழைக்கப்பட்டு விட்டால், தெரிந்து கொள்ளப்பட்டு விட்டால் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆனாலும் ஒரு பெற்றோர் பிள்ளைகள் தவறு செய்யும்போது தண்டிக்கிறது போல சின்ன சின்ன தாங்கக்கூடிய தண்டனைகளை ஆண்டவர் தந்து கொண்டே இருப்பார். இங்க நடந்தது என்ன? அனனியா செத்து போனான் வாசிகள். அவன் மட்டும் இல்லைங்க, என்ன நடக்கிற எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. உடனே அடக்க மாட்டாங்க. ஒரு அடக்கம்னா என்ன பண்ணிருப்பாங்க? கொண்டு போய் வச்சு, இல்ல சொந்தக்காரங்களா சொல்லி வச்சு. எனக்கு தெரிஞ்சு 3 மணி நேரத்துல அடக்கம் நடந்தது இங்கதாங்க. 3 மணி நேரத்துல என்ன நடந்துச்சு? அழகா நீங்க 6ஆம் வசனத்தை வாசிங்க. வாலிபர் எழுந்து சேலையிலே சுற்றி, பாக்ஸ் எல்லாம் கிடையாது போல, சேலைதான், சேலையில சுற்றி வெளியே எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. யாருக்கும் சொல்லலங்க. எப்படி இருக்கும்ல? ஆனா இது நடந்தது யாருக்கு தெரியாது? சப்பீராவுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, தன் புருஷன் செத்து போனது அவனுக்கு தெரியாது. இது தெரியாமலே எத்தனை மணி நேரம் கழிச்சு வந்தா? 3 மணி நேரம். ஒரு நாளுக்கு முன்னாடியே அடக்கம் முடிஞ்சிருச்சு. சில நேரத்துல நீங்க கொரோனா டைம்ல அடக்கமே கிடையாது, தூக்கி போட்டு என்ன பண்ணாங்க? மொத்தமா மூடி போட்டாங்க, பார்க்கவும் முடியாது. அப்பெல்லாம் ரொம்ப ஒரு பரிதாபமான ஒரு நிலை நம்முடைய நாட்டில் இருந்தது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் கழிச்சு வந்தா அதே பொய்ய அவளும் வஞ்சித்தாள், அவளும் மாயமானம் பண்ணினாள், அவளும் பொய் சொன்னாள். நடந்தது என்ன? 9ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது. கணவனும் மனைவியா சேர்ந்து எல்லாம் ஒன்னா சேர்ந்து
பண்ணிட்டு இங்க வந்திருக்கீங்க. பேதுரு அப்படிதான் கேட்கிறாரு. நீங்க எனக்கு விரோதமாக நீங்க போய் சொல்லல, நீங்க என்ன வஞ்சிக்கல, நீங்க எனக்கு விரோதமாக நீங்க மாய்மாலம் பண்ணல. யாருக்கு எல்லாம் செஞ்சீங்க? கர்த்தருக்கு செஞ்சீங்க, ஆண்டவருக்கு செஞ்சீங்க. ஒருமனப்பட்டது என்ன? இதோ புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றார். எவ்வளவு பயங்கரமான வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நான் சொன்னா என்னை நீங்க அடிக்காமலே விட மாட்டீங்க. ஆமா, இவர் சொல்றாரு, நீ உன்னுடைய தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய ஆவிக்கு விரோதமாக நீ உருவப்பட்டதுன்னு போ. காத்திருக்கிறாங்க. என்னது? அப்பதான் அவளுக்கு விஷயமே தெரியுது. உன் புருஷனை கொண்டு போனவர்கள் உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள். சொன்ன உடனே 10 வசனத்தை வாசிங்க. உடனே அவள் அவனுடைய பாதத்திலே விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர் பிள்ளை வந்து அவள் மரித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்துக் கொண்டு போய் அவளுடைய புருஷன் அடையில் அடக்கம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 மணி நேரத்துல 2 பேரையும் அடக்கம் பண்ணி முடிச்சிட்டாங்க. என்னங்க பெரிய தப்பு, என்னங்க பெரிய பாவம். அவங்க பணத்தை அவங்க விட்டாங்க, அவங்க எடுத்து வச்சுக்கிட்டாங்க. கர்த்தருடைய நாம அப்படி நினைக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய பார்வையிலே ஆண்டவர் எல்லாம் நீதியும் நேர்மையுமாய் தேவனுடைய பிள்ளைகள் நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இவர் 2 பேரையும் போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த இவ்வளவு பெரிய தண்டனை நமக்கு கிடையாது, கண்டிப்பா கிடையாது. ஆண்டவர்களை தண்டிக்க மாட்டார். ஆனா ஆசீர்வாதம் குறைவு இருக்கு, ஆசீர்வாதங்கள் குறைந்து விடும். தேவன் எனக்கு தெரிஞ்சு தேவனுக்காக கொடுத்தவர்கள் யாரும், நான் மீண்டும் அதான் சொல்றேன், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்களே ஒழிய அவர்கள் கீழ்மையாக போனதே கிடையாது, உயர்த்தப்பட்டிருப்பார்கள். ஆனா நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் கொடுக்க சொல்ல, எல்லா ஆண்டவருக்கு எதை நீங்க கொடுக்கணுமோ அதை நீங்கள் சரியான கொடுத்தீங்களா அந்த காரியங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கும். அதை ஆண்டவர் என்னை சோதித்து பாருங்க, என்ன டெஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்க கர்த்தரை டெஸ்ட் பண்ண அந்த ஒரு விஷயத்துல தான் நீங்க அவரை சோதிக்க முடியும். நீங்க கொடுத்து பாருங்க, ஆண்டவர் வானத்தின் பலங்களை திறந்து உங்க வீட்டையும் உங்க குடும்பத்தையும் கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார்கள். ஆதாமியை ஆரம்பித்த தவறு இன்றைக்கு அனனியா சப்பீராவுடைய தவறுகள் தண்டனைகளை முடிக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்தெந்த தவறுகளை செய்திருக்கிறோம்? 35 பேருடைய வாழ்க்கையிலே ஒரு தவறுகளை ஆராய்ந்திருக்கிறோம். இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆதாம் ஏவாளையும் அனனியா சப்பீராலையும் கொஞ்சம் அது வேற்றுமையில் ஒற்றுமை என்று பார்க்கும்போது நான் அதை யோசித்து பார்க்கும்போது அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அங்கே என்ன நடந்தது? ஆதாம் ஏவாளை யார் வஞ்சித்தாங்க? சர்ப்பம் வஞ்சித்தது. ஆனா இங்க அனனியா தேவனை யார் வஞ்சிக்கிறாங்க? அனனியா சப்பீரால் வஞ்சிக்கிறாங்க. இரண்டாவது, அங்க சர்ப்பம் பொய் சொல்லி இவர்களை ஏமாற்றியது. யார் பொய் சொன்னாங்க? சர்ப்பம் பொய் சொன்னாங்க. ஆனா இங்க யார் பொய் சொல்றாங்க? அனனியா சப்பீரால் பொய் சொல்லுகிறார். அவங்க மனிதனை ஏமாத்துறாங்க, இவங்க தேவனை ஏமாற்றுகிறார்கள். மூணாவது தண்டனை தெரியுமா? அவங்க ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார். ஆனா இவர்கள் அனனியா சப்பீரால் பூமிக்குள்ளே புதைக்கப்பட்டார். இது ஒரு வேற்றுமை. ஆனா 2 பேரும் போயிட்டோம். ஆதாம் ஏவாளை ஆரம்பித்தோம், இப்பொழுது அனனியா சப்பீரால் முடிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை எப்பொழுதும் ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். வேதம் சொல்கிறது, இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் இந்த உலகத்திலே கஷ்டப்பட வேண்டும் என்று சொல்லி அதை விரும்பவே மாட்டார். கஷ்டங்கள் உண்டு, உபத்திரங்கள் உண்டு, வியாதி வரலாம், பற்றாக்குறை வரலாம். ஆனா தேவனுக்கு நீங்க வைராக்கியமா எல்லாவற்றையும் செயல்படும் போது கர்த்தர் நிச்சயமாக அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து உங்களை பாதுகாத்து ஆசீர்வதிப்பார். மறந்துடாதீங்க. இந்த நாட்களிலே தவறுகளும் தண்டனையும் தலைப்பிலே கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நிறைய தவறுகள் எனக்கு என் வாழ்க்கையில உண்டு, எனக்கும் உண்டு, உங்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும். இந்த நாட்களில் மாத்திரமல்ல, ஆண்டவரை வாழ்நாள் முழு என்னுடைய மூச்சு இருக்கிற வரைக்கும் நாங்கள் ஆண்டவரை உமக்கு விரோதமான காரியங்களை செய்யாதபடி இருக்க உதவி செய்யுமானவரே. ராஜாக்களுடைய வாழ்க்கையில பார்த்தோம், தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில பார்த்தோம், தேவனுடைய மனிதர்கள் வாழ்க்கையில பார்த்தோம், ராணியுடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்தோம், ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையில பார்த்தோம். எல்லாவற்றையும் மனிதனுடைய வாழ்க்கையில தவறுகளை தண்டனைகளை ஆராய்ந்து இருக்கிறோம். கர்த்தரிடத்தில் நம்ம கேட்போம், ஆண்டவரே, நிறைய பிரச்சனை என்கிட்ட இருக்கு, நிறைய தவறு என்கிட்ட இருக்கு, என்னை மன்னியும் ஆண்டவரே. நாங்கள் தவறு செய்யாதபடி, பாவங்கள் செய்யாதபடி, நம்ம தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள எங்கள் உதவி செய்யும் என்று சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்த்து தாக்குவோம். கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை நமக்கு செய்யும். கர்த்தரை மூடி கர்த்தரை நோக்கி
நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்தி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம்.